விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த ஏப்ரல் மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் நீச்சலத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வரும்பொழுது குரு பார்வையில் இருக்கிறார். குரு 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் அங்கு வந்து ஆட்சி பெறுவதும் சிறப்பு. சுக்கிரன் உச்சநிலை ஆட்சி நிலையில் இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மாதம் திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி, அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, ஒப்பந்த கையெழுத்திடுவீர்கள், அலுவலகம் அல்லது வீடு நிமித்தமாக இருந்தாலும். மற்றபடி படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய காலம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியினுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரை கலைத்துறையில், சினிமா துறை, இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இப்போ அதாவது ஒர்க் பண்ணுற படமோ சீரியலோ ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அரசு கருவூலம், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அழகு ஒப்பனை நிலையங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களை பொறுத்தவரையும் ராகு வந்து 5ல் இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தேவை. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது சண்டை சச்சரவு, இல்லை பிள்ளைகள் படிக்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ இடர்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கலாம். மற்றபடி அரசாங்க ஊழியர்கள் அற்புதமான காலகட்டம். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ், கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். தொழில்துறை சிறந்து விளங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உன்னதமான ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதம் இந்த விருச்சிக